யாருமே சரியான கீரையே சாப்பிட்றதில்ல. கீரைனாவே "அப்பா வேண்டாம்ப்பான்ட்டு ஓடிர்றாங்க" அப்படின்லாம் சொல்றீங்க. கீரைகள் எடுக்கிறது மூலியமாக நெறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. நீங்க என்னதான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஓகேங்க. நெறைய புரோட்டீன் டயட்லாம் நான் எடுத்துக்கிறேன். இருக்கட்டுமே. அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு கீரைகள்ல நெறைய சத்துக்கள் இருக்கு. கால்சியமா இருக்கட்டும், நம்ம உடல்ல தேவையாக இருக்கக்கூடிய கால்சியம், புரோட்டீன், அயர்ன், மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கீரைகள்ல நெறைய இருக்கு. இதுல நம்மில் பலருக்கு என்ன நோய்க்கு என்ன கீரை சாப்பிடலாம்? எந்த மாதிரி அத சமைச்சு சாப்பிடுறது நல்லதா இருக்கும்? இந்த மாரி டவுட் நெறைய இருக்குங்க. அது ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். பொதுவா நம்ம சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைக்கு சிகிச்சைகள் ஸ்பெஷலா நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். இந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கீரை நம்ம சாப்பிடுறது பெஸ்ட்டா இருக்கும்? அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது, ரீனல் கால்குலை வருது. இந்த மாதிரி பிரச்சனை நீர்ச்சுருக்கு, நீர்க்கடுப்பு இதுல எல்லாமே நம்ம அவதிப்படுறோம். அதற்கு சிறுகீரை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒருவேளை நீங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல சிகேடி லெவல் 3 ஸ்டேஜ், 4த் ஸ்டேஜ் அப்படின்னா கீரைய தவிர்த்துக்கோங்க. இல்ல மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்க எடுக்கலாம். நீங்க ஒருவேளை டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல சிகேடி லெவல் 3, 4த், 5த் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க கீரைய தவிர்த்துக்கோங்க. மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்க எடுத்துக்கலாம்.